ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட ஒரு டவுட் கொஸ்டின் அந்த மாதிரி சொல்லலாம். விமன்ஸ் டாபிக் மாதிரி தான். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஃபுல்லாக பார்த்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் டவுட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த என்ன கொஸ்டின் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். பட் அவங்க வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது பேண்டீஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரேஷஸ் அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி என்ன ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எப்போ கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து வீடியோலாம் போடாமல் கேப் விட்டுருந்தேன் இல்லையா, அப்போயே மெசேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். என்னென்னா, இது வந்து உண்மையிலே ஒரு லேடி தான் கேட்குறாங்களா, இல்லை நம்மளை யாராவது ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி ஏதாவது பேசுகிறாங்களான்னு ஒரு பயம். அதில் நான் வந்து இக்னோர் பண்ணிவிட்டேன். ஏன்னா அப்போவே நான் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் வேறு இருந்ததுனால நான் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் ரிப்ளையும் பண்ணாமல் இருந்தேன் அண்ட் இக்னோரும் பண்ணிட்டேன். சரி, அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இதேமாரி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க கேட்டதை அவங்களுக்கு கேட்டதாக நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இதுமாதிரி பேண்டீஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா, உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரின்னு ஓகே, உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது, அதனால தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, பேண்டீஸ் யூஸ் பண்ணுறதுனால ரேஷஸ் அதிகமாக வரதான் செய்யும். எப்போது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பீரியட் டைம்ஸ் அந்த மாதிரி வரும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து தொடையெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆக அந்த நடக்கும்போது அந்த உரசுறது, அதனால அந்த பிளாக் ஆகும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த இடம் வேர்க்க ஆரம்பிக்கும். இது பேண்டீஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் வேர்க்க ஆரம்பிக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பப்போலாம் அந்த தொடைப்பகுதியில் ஈரப்பதமாக இருக்கோ அப்பப்போலாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் அந்த மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப எரிஞ்சால் ஆயில் போடுறது, இல்லைன்னா பவுட்ரு போடுறது, இந்த மாதிரி தான் பொதுவாக வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா பேண்டீஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம். பட் வெளியிலலாம் போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து இன்னர் போடணும். அப்படின்றப்போ எந்த மாதிரினா, இப்போ லெகிங்ஸ் போட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷஸ் இருக்கும்போது அதுக்கு மேலே லெகிங்ஸ் போடும்போது அப்பயும் அந்த எரிச்சல் இருக்க தான் செய்யும். ஸோ எனக்கு வந்து அந்த பீரியட் டைம்ஸில் வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. எப்படின்னா, அந்த 4 நாள் பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக அந்த பேட்லாம் யூஸ் பண்ணும்போது இருப்பேன். அப்பயும் பார்த்திங்கன்னா 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து 4 டேஸ் கண்டினியூஸாக நம்ம வந்து பேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ 5th டே பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து அந்த வாஷ் பண்ணுறது மேக்ஸிமம் ஹாட் வாட்டரில் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு க்ளீனாகவும் இருக்கும், இந்த ரேஷஸ்லாம் வராமல் இருக்கும். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போதுலாம் பார்த்திங்கன்னா அந்த 4 நாள் கழிச்சும் நமக்கு வந்து இந்த தொடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே தான் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தோணும் நமக்கு வந்து பேண்டீஸ் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பெட்டிக்கோட் இருக்குங்க இல்லையா, அதாவது சுடிதாருக்கு நம்ம போடுவோம் இல்லையா, இது வரைக்கும் ஹிப் வரைக்கும், அதிலே லாங் பெட்டிக்கோட் இருக்கும். நான் அந்த இமேஜ் சைடில் காமிக்கிறேன். மீஷோலேயே இருக்குது. பட் நான் வந்து டைரெக்டாக வாங்கினதும் ஒன்று வச்சுருக்கேன், மீஷோவில் வாங்கினதும் ஒன்று வச்சுருக்கேன். டைரெக்டாக வாங்கினது எதுக்குன்னா, நம்ம வந்து முதல்ல இதை ட்ரை பண்ணும்போது நேரடியாக பார்த்து தொட்டு வாங்குவோம் அப்படின்றதுனால தான் ஒன்று வாங்கினேன். எப்படி பார்த்திங்கன்னா, அது வந்து காட்டன் மாதிரியும் இருக்கும், பனியன் கிளாத் மாதிரியும் இருக்கும். காட்டன் மாதிரியும் இருக்கும், பனியன் கிளாத் மாதிரியும் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும். சிம்மிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெட்டிக்கோட் சிம்மிஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நீ லென்த்துக்கு வரைக்கும் இருக்கும். ஆங்கிள் லென்த்து பேண்ட் போடுவோம் இல்லையா, அது வரைக்கும் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நைட்டி போடும்போதும் போட்டுக்கலாம், மேக்ஸி போடும்போதும் போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4th டே முடிஞ்சு, பீரியட்ஸ் 4th டே முடிஞ்சு 5th டே 6th டே வந்து பார்த்திங்கன்னா பேண்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து இந்த பெட்டிக்கோட் வந்து போட்டு தான் வியர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு டக்குன்னு பேண்ட் போட முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த மாதிரி டைமில் தான் அதை யூஸ் பண்ணுறது. அப்படி வெளியில் போகிற ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாது பேண்ட் தான் போட்டாகணும்னா பலாசோ பேண்ட் வந்து போடுவேன். இது 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து இவங்க கூட இவங்க கேட்டதுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறதே அதான் மெயினாக. ஏன்னா அந்தமாரி லாங் பெட்டிக்கோட் யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. பட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கு. மேக்ஸிமம் நான் வந்து டார்க் கலர் தான் எடுப்பேன். இப்போ மேக்ஸி நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்கன்னா மேக்ஸி யூஸ் வந்து போடுவீங்க இல்லையா. இப்போ வந்து மேக்ஸின்றதே வந்து வெளியில் போடுற ட்ரெஸ் மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லாங்காக பெட்டிக்கோட் மாதிரி போட்டுட்டு போகும்போது நீங்கள் வந்து பேண்டீஸ் கூட அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் இல்லை காட்டன் பிளெண்டட் உள்ள பலாசோ பேண்ட் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பலாசோ பேண்ட் இது வந்து
பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பனியன் கிளாத்தும் காட்டனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். 36 என்னோட சைஸு. நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பேண்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணும்போது இதை போட்டு டாப் போட்டாலே போதும். அதனால நான் வந்து மேக்ஸிமம் டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். டார்க் கலர் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் கலர். இதுக்கு மேலே நீங்கள் வந்து டாப் போட்டுக்கலாம், இல்லை இது லாங் டாப்பு, சைடு ஓப்பன் டாப்பும் போட்டுக்கலாம். சைட் ஸ்லிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டாப்பும் போட்டுக்கலாம், மேக்ஸியும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து கோம்போவாகவே கிடைக்கும். காட்டன் பிளெண்டட் அப்படின்னு காட்டன் பிளெண்டட் பலாசோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே கோம்போவில் இருக்குது. அதில் வந்து டார்க் கலர் டார்க் ப்ளூ, டார்க் ப்ரௌன், அப்புறம் வந்து பர்பிள், டார்க் பர்பிள், இல்லைன்னா பிளாக், இது மாதிரி கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பேண்டிஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த லாங் பெட்டிகோட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து நான் வந்து டைரெக்டாக ஒன்று வாங்கினேன். அதான் இது என்ன டார்க் கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போடுற ட்ரெஸ் ஒரு வேளை லைட் கலராக இருக்கலாம். அப்போ நம்ம இன்னர் போடலையேன்னு நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அது மாதிரி நீங்கள் வந்து நல்லா லாங்காக இருக்கும் இந்த பெட்டிகோட் மாதிரி. இதோட இமேஜஸ் வந்து நான் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்ற சைடில் காமிக்கிறேன். ஸோ இதுமாரி நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரேசியர் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட இதை நீங்கள் போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் மேக்ஸி போடும்போது நீங்கள் பேண்டீஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வியர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத் மாதிரி தான் இருக்கும், காட்டன் மாதிரி தான் இருக்கும், ஸ்வெட்டும் ஆகாது. ஸோ இது மாதிரி தான் நான் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து மேட்ச் பண்ணி வந்து போட்டுப்பேன். என்னென்னா ரொம்ப ரேஷஸாக இருக்கும்போது ஆயில் அப்ளை பண்ணுறத விட பவுட்ரு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேஷஸ் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.